ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் பார்க்கலாம். இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான கிரக பயிற்சி இருக்கு. இந்த மாதம் மே 1ஆம் தேதியே குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்று கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும், இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு. உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது. அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது. அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்ல இருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது. அதை இப்போ விரிவா பார்க்கலாம். கன்னி ராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து ஒரு அற்புதமான தொடக்கமா இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் மே 1ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வர போகுது. குரு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புல 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்கும் பல உடல்நல பிரச்சனைகள், மனக்குழப்பங்களுக்கு ஆளாகியிருந்த கன்னிராசிக்காரர்கள் இனிமே நல்லா இருக்க போறீங்க. இந்த மாசம் அதுக்கு ஒரு தொடக்கமா அமைய போகுது. இது வரைக்கும் பல பண பிரச்சனைகள் இருந்தது. கையில பணம் தங்காத சூழ்நிலை. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால கையில பணப்புழக்கமே இல்லை, கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு மாறப்போகுது. நல்ல பணவரவு ஏற்பட போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு இனிமே எல்லாத்துலயும் வெற்றி தான் கிடைக்க போகுது. இந்த ஒரு வருட காலமும் ஒரு பொற்காலமா கன்னிராசிக்கு இருக்க போகுது. அதனுடைய ஆரம்ப மாதம் தான் இந்த மே மாதம். கடந்த ஒரு வருட காலமா குரு 8ஆம் வீட்டுல மறைஞ்சதுனால திருமண தடைகள் ஏற்பட்டுச்சு. திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் அமையாமலே இருந்தது. இப்போ உங்களுக்கு குருபலன் வந்துட்டதுனால உங்களுக்கு திருமண அமைப்புகள் ஏற்படும். ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தடை இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து, ஏற்கனவே ராகு இருந்து அந்த இடத்த பாவத்துவப்படுத்திட்டு இருக்கார். இந்த மாதம் செவ்வாயும் அந்த இடத்துல இருக்கிறதுனால திருமண தடைகள் கட்டாயம் இந்த மாதம் இருக்கு. திருமணத்திற்கு வரன் அமைகிறது இந்த மாதம் கொஞ்சம் கடினம்தான். அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு வரன் அமையும், திருமண யோகமும் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவி உறவுல கூட இந்த மாதம் ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாதம் தான். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிரச்சனைகள் வர சூழ்நிலைகளை நீங்க அவாய்ட் பண்றதும் மிகவும் நல்லது. குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமா இருக்கு. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாகவே குழந்தை பாக்கியத்திற்கு உங்களுக்கு தடைகள் இருந்தது. ஏன்னா குரு 8ஆம் வீட்டுல மறைஞ்சதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டு இருந்தது. இப்போ அந்த தடை நீங்கிருச்சு. குருவோட பார்வையும் 5ஆம் இடத்துல விழுறதுனால குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது. குருவும் நல்ல இடத்துல இருக்கார். சனியும் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கார். உங்களுக்கு அதிகமான கடன்கள் ஏற்படாத சூழ்நிலையும், பிரச்சனைகள் எதிர்ப்புகள் ஏற்படாத சூழ்நிலையும் சனி ஏற்படுத்திட்டு இருக்கார். சனி ஒரு நல்ல இடத்துல கன்னிராசிக்கு அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு வலு, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை தான். இப்போ குருவும் ஒரு நல்ல இடத்துல அமர்ந்துட்டதுனால இனிமே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஒரு பொற்காலமா இருக்க போகுது. கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுற மாதம் இது. மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கிற ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். பொருளாதார ஏற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். வீடு கற்ற யோகம் ஏற்படுது. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.